हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा। हरे कृष्णा। ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं तथाधीश्वपदान्तिहं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका गान्त राधा गान्त नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। நம்ம என்ன பார்த்தோம்னா கீதா ரகசியத்துல ரெண்டு சாப்டர் அதோட ஓவர்வியூ பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 3 கர்மயோகம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர்ல என்ன பார்த்தோம்? அவர் அந்த படைகளோட அணிவகுப்பை அர்ஜுனன் பார்வையிடுறாரு. அப்புறம் ரெண்டாவது என்ன ஆகுறாரு? அந்த படை வீரர்கள், போர் வீரர்கள், எதிரி இந்த டீமை பார்த்து அவர் என்ன பண்றாரு? ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடுறாரு. ஏன்னா நான் யாரை எதிர்த்து போரிட போறேன்? என்னோட உறவினர்களை எதிர்த்து போரிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடறாரு. அப்ப ஒருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, துரியோதனன் கேட்பானா, சாரி கிருஷ்ணா கேட்பாரு, துரோணாச்சாரியாட்ட கேட்பாராம், இந்த படைகளை பூரா வென்று நீங்க ஒரே ஆளா நின்னு வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு காலகட்டங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டா துரோணாச்சாரியார் சொல்லுவாங்களாம், எனக்கு 3 மாத காலம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே கேள்விய கிருஷ்ணா என்ன சொல்லுவாரு? பீஷ்மர் கிட்ட போய் கேட்பாரு. அப்ப பீஷ்மர் பிதாமகர் என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மாசத்துல நான் தனியாளா போரிடணும் அப்படின்னா எனக்கு 1 மாச காலம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்ப அர்ஜுனாட்ட அதே கொஸ்டினை கேட்கும்போது அர்ஜுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, நான் உங்களை நம்பியே இருக்கேன், நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்க இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவீங்க, நான் உங்களோட சரணடைந்த சீடன் அப்படின்னு சொல்லிட்டு
அர்ஜுனா வந்து எப்படி ஆகுறாங்க? பகவான் கிட்ட சரணடைந்த சோலா அந்த போர்க்களத்துக்கு வராங்க. அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசின அர்ஜுனா, போர்க்களத்துக்கு வந்த பிறகு, அந்த எதிரி படைய பார்த்த உடனே என்ன ஆயிறாரு? நான் வந்து யாரு கூட போய் யுத்தம் பண்ண போறேன்? என்னோட ஆச்சாரியார், என்னோட பிதாமகர் கூட போயி, நான் வந்து இந்த மாரி யுத்தம் பண்றதா? இந்த போர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குழப்பமான நிலைமைக்கு ஆளாகி, அவரோட காண்டீபம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து நழுவி விழுந்து, ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுறாரு அர்ஜுனா. அப்ப 2வது சாப்டர்ல கிருஷ்ணா என்ன சொல்றாங்க? "நீ வந்து அ எதுக்காக இந்த மாரி புலம்புற?" ஏன்னா, ஒரு அறிவுடைய ஞானி என்ன பண்ண மாட்டாங்க? இந்த மாரி புலம்ப மாட்டாங்க. இறந்த உடலுக்காக அந்த ஞானி வந்து வருத்தம் அடைய மாட்டாங்க. அப்படின்னு கிருஷ்ணா வந்து என்ன பண்றாங்க? அந்த ஆத்மாவோட ஞானத்த குடுக்குறாங்க. உடல்னா என்ன? ஆத்மான்னா என்ன? ஏன்னா, அர்ஜுனா வந்து எப்படி ஆயிட்டாங்க? பகவான் கிட்ட சரண்டர்டா ஒரு சீடனா வந்து பகவான் கிட்ட சரணடைறாங்க. அப்ப அந்த சீடனா கிருஷ்ணா ஏத்துக்கிட்டு, ஒரு ஆச்சாரியன் வந்து எப்படி வந்து ஒரு சீடனுக்கு போதிக்கணுமோ, அந்த இதுல வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப கண்டிப்போட ஏன்னா, "நீ யாரு? ஒரு சத்திரியன். அதனால போர் புரியறது தான் உன்னோட கடமை. போர் புரிந்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்க? கர்மயோகம். அந்த செயல்ல வந்து பற்று வைக்காம நீ வந்து செயல் புரி, போர் புரி. அதுதான் உன்னோட கடமை. அப்படின்னு சொல்லிட்டாங்க கிருஷ்ணா. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? அர்ஜுனாவுக்கு என்ன சொல்றாங்க? அர்ஜுனாவோட நிலைமை என்ன? அப்படின்னு நம்ம இந்த கர்ம யோகத்துல இன்னும் வந்து அர்ஜுனா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பகவான் வந்து என்ன பதில் சொல்றாங்க? அப்படின்னு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அத்தியாயம் 3 கர்மயோகம். தியாகம், துறவு அல்லது செயல் அல்லது செயலற்று இருத்தல். அப்ப இந்த 3வது அத்தியாயத்த பத்தின 3வது அத்தியாயத்த 4ஆ பிரிச்சுக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க? அர்ஜுனனோட குழப்பம் என்ன? இந்த போர வந்து துறக்கிறதா? இல்ல வந்து பகவான் சொல்றபடி இத வந்து நான் செஞ்சுர்றதா? அப்படின்னு மொத யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து துறக்கிறது, அந்த ஞான யோகம். ஏன்னா பகவான் என்ன சொல்லிட்டாங்க? செயல்படு. ஆனா அதுல வந்து பற்று இல்லாம, நிஷ்காம கர்மா. அத வந்து அந்த பற்றுல வந்து விளைவு வைக்க அந்த பற்று மேல சாரி அந்த விளைவுகள் மேல பற்று வைக்காத அப்படின்னு நேத்து வந்து அர்ஜுனாவுக்கு போதிச்சாங்க. அப்ப அது ரொம்ப கடினமானது. அர்ஜுனனுக்கு வந்து இதுதான் சிறந்தது அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. ஏன்னா கர்ம காண்டத்துல வந்து கர்ம யோகத்துக்கு போனா கூட அந்த கர்ம யோகியா இருந்தா கூட, அவங்க வந்து படிப்படியா வந்து உயர்ந்து பக்தி பாதைக்கு வரணும். அப்ப என்ன சொல்றாங்க? பகவான் வந்து 2ண்ட் சாப்டரோட அந்த லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? நீங்க வந்து உனக்கு குடுக்கப்பட்ட அந்த அந்த கர்மங்களை வந்து அந்த செயல்களை வந்து செய்யணும். உனக்கு குடுக்கப்பட்ட அந்த கடமைகள வந்து நீ செய்யணும். அந்த க அந்த செயல்னால வர்ற பற்றுதல் மேல அந்த செயல்னால வர்ற விளைவுகள் மேல பற்றுதல் வைக்கக்கூடாது. அந்த பற்றுதல துறந்துறணும். அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கர்மயோகம். உனக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஏன்னா ஒவ்வொரு வர்ணாசிரம தர்மத்துக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கு. அத வந்து உனக்கு குடுக்கப்பட்ட அந்த சாஸ்திர தர்மப்படி என்ன கடமைகள் குடுக்கப்பட்டிருக்கோ, அத வந்து நீ செயல்படணும். ஏன்னா, செயல்படாமலே இருக்கிறது பத்தி நேத்து பார்த்தோம். அது வந்து ரொம்ப ரொம்ப பாவமானது. அது அதக் காட்டிலும் செயல்படுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. செயல்படு, அதோட விளைவுகள்ல பற்றுதல் வைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்து என்ன சொன்னாங்க? அர்ஜுனன் துறப்பதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் சரியான முன்மாதிரியை வைக்க நிஷ்காம கர்ம யோகத்தை செய்ய வேண்டும். அர்ஜுனா வந்து பகவானோட நெருக்கமான நண்பன், பக்தன். அப்படி அவர் வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் அர்ஜுனாவுக்கு இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க? இந்த நிஷ்காம கர்ம யோகா செயல்களின் விளைவுகளில் அந்த பலனில வந்து பற்று வைக்காம நீ வந்து அந்த யோகத்த செய்யணும் அப்படின்னு வந்து பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு சொல்றாங்க. யோகாவின் பாதையில் காமம் ஒரு வலிமையான எதிரி. எனவே ஒருவர் வேண்டுமென்றே ஆன்மீக நுண்ணறிவால் காமத்தை காமத்தை வெல்ல வேண்டும். அப்ப அந்த ஆசை, ஆசை தான் வந்து ஒரு நம்ம
வந்து செகண்ட் சாப்டரோட லாஸ்ட் 21 20 சாரி 61 62ல என்ன பார்த்தோம்? ஒரு புலன் பொருட்களை வந்து சிந்திக்கிறதுனால, அது மேல அந்த பற்றுதல் வர்றதுனால, அத சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த காமம் உருவாகும். அப்ப அந்த காமம் உருவான உடனே என்ன ஆகும்? அத நிறைவேத்துறதுக்கு காமம் மீன்ஸ் இந்த இடத்துல ஆசைகள் தான். அப்ப அந்த ஆசை நம்ம புலன் இச்சைக்காக நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்து, அந்த பொருள பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோனே, அடுத்து நம்மளோட மனநிலை எப்படி ஆகும்? அத அடையறதுக்குரிய முயற்சிய எடுக்க ஆரம்பிப்போம். சப்போஸ் அந்த பொருள் கிடைக்கலைன்னா என்ன ஆகும்? கோபம் வரும். அந்த கோபம் வந்து அப்படியேவும் காமம், கோபம் இந்த மாரி அடுத்து பேராசையா மாறும். அப்ப அந்த மாரி பாதையில போகும்போது, அந்த புலன் பொருட்கள் மேல பற்று வைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் போவோம்? திரும்ப இந்த பௌதீக உலகத்துல சிக்குண்டு, நம்ம அபாயகரமான சூழ்நிலைய சந்திக்க தான் வேணும். இப்ப இந்த மாரி இந்த காமத்த வந்து ஒருத்தர் வந்து வெல்லணும் அப்டின்னா என்னதான் பண்ணணும்? இந்த மாரி ஆன்மீக நுண்ணறிவால். ஏன்னா காமத்த வந்து காமம் மீன்ஸ் அந்த பேராசை. அந்த ஆசைய வந்து வெறும் பொய்யா வந்து செயற்கையா வந்து நம்ம அடக்கி வைக்க முடியாது. அப்ப அந்த புலன்கள பூரா எதுல வந்து என்கேஜ் பண்ணணும்? பகவானோட திருப்திக்காக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி செயல்பட்டா நம்மளோட புலன்கள் வந்து இயற்கையாகவே திருப்தி அடையும். அப்ப பகவானும் திருப்தி அடைஞ்சு, பகவான் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட விசேஷமான கருணைய நம்மளுக்கு குடுப்பாங்க. இதுதான் இந்த 4 தான் 3 சாப்டர் இந்த 4 ஹெட்டிங்கா பிரிச்சிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அந்த நுண்ணறிவு, இந்த நுண்ணறிவால தான் அந்த காமத்தை வெல்ல முடியும். ஞான யோகத்தை விட நிஷ்காம கர்ம யோகமே அர்ஜுனனுக்கு சிறந்தது. 2 வகையான மக்கள் உள்ளனர். செயலை துறக்கும் ஞான யோகிகள் மற்றும் விதிக்கப்பட்ட செயலை செய்யும் கர்ம யோகிகள். அப்ப விதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த வர்ணாசிரம தர்மத்துல யார் யாருக்கு என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த செயலை செய்றவங்க வந்து கர்ம யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் செயலை துறக்கும் ஞான யோகிகள் அப்படின்னா செயல் செய்யாம இருக்கிறது. அந்த செயலை துறக்கும் ஞான யோகிகள்னா என்னது? அவங்க வந்து இந்த மாரி வாழ்க்கைய துறந்து ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து, அவங்க வந்து பகவானோட ஸ்மரணையில இருக்கிறது. அந்த மாரி உள்ளவங்க தான் ஞான யோகிகள். தூய்மையற்ற இதயம் கொண்ட ஒருவர் இதயத்தை தூய்மை செய்ய விதிக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும். இது 13 ஸ்லோகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்மளோட இதயத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஞான யோகத்தை விட நிஷ்காம கர்ம யோகமே சிறந்தது. முதிர்ச்சியற்ற நிலையில் துறவை ஏற்கக்கூடாது. நம்மளோட இதயம் தூய்மையா இல்ல. அப்படி இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க வந்து அந்த துறவை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கும்? அவங்க வந்து வீழ்ச்சி பாதைக்கு தான் போவாங்க. அதனால யார் ஒருத்தர்னாலயும் எப்படி இருக்க முடியாது? செயலற்ற தன்மையில இருக்க முடியாது. செயலற்ற தன்மை, நான் செயல்படாமலே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கைக்கு மாறான பௌதீக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட பௌதீக குணங்கள் பௌதீக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட செயல்களை எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் அல்ல. அப்ப நம்ம செயல் செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா நேச்சர் என்னது? செயல் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட ஆத்மாவோட இயல்பு. அப்பேற்பட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதத்தான் சொல்லியிருக்காங்க. இதயம் தூய்மை அடையலைன்னா கூட என்ன பண்ணலாமா? நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஞான யோகத்தை விட நிஷ்காம கர்ம யோகமே அர்ஜுனனுக்கு சிறந்தது. ஞான யோகத்தை விட நிஷ்காம கர்ம யோகம் அர்ஜுனனுக்கு சிறந்தது. எனவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யுங்கள். நியாயதம் கர்மா. ஏனெனில் இது செயலை துறப்பதை விட சிறந்தது. கர்ம சந்நியாசம். ஆனால் செயல்களை செய்வதன் மூலம் அந்த செயல்களுக்கு ஒருவர் கட்டுப்படக்கூடும். விஷ்ணுவுக்காக செயலை செய்யுங்கள் மற்றும் பந்தத்தில் இருந்து விடுபடுங்கள். அப்ப ஞான யோகத்தை விட
நிஷ்காம கர்ம யோகம். நிஷ்காம கர்ம யோகம்னா நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும். அதனால வர்ற விளைவுகளோட பலன்கள்ல இருந்து நம்ம பற்று வைக்காம இருக்கணும். இது வந்து எப்படி இருக்கும்? அந்த செயலை துறக்கிறத விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த செயலை வந்து யாருக்காக அர்ப்பணம் பண்ணணும்? பகவான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? பந்தத்துல இருந்து விடுவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யஞாத்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரக. வெறுமனே இந்த உடலை பேணுறதுக்காக ஒருத்தன் வந்து செயலாற்றணும் இல்லையா? ஏன்னா நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவாது செயலாற்றணும். அந்த செயல்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவான வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த உணர்வு, அந்த கிருஷ்ண பயிற்சி, அந்த விஷயங்கள் என்ன ஆகும்? படிப்படியா, படிப்படியா நம்மளுக்கு வந்து அந்த பகவான தன்னை அறியிற விஞ்ஞானத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போகும். யோக ஏணியின் படிக்கட்டுகள். ஹரே கிருஷ்ணா. நிஷ்காம கர்மயோகம் அர்ஜுனனுக்கு சிறந்ததுன்னு பகவான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யஞாத்தோ கர்ம அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரக. அப்ப பகவான் விஷ்ணு, ஏன்னா யஜ்யம் அப்படின்னா யாரு? பகவான் விஷ்ணு. அப்புறம் யாக சடங்குகள், இது எல்லாமே யாரை திருப்திப்படுத்துறதுக்காக தான்? பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக தான். எல்லாம் நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னாலே அதோட பலன் வந்து இருக்கும். அப்ப அந்த பலன்ல பற்றுதல் வச்சோம் என்ன, பலன்ல வந்து பற்றுதல் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா பந்தப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம செய்யற அந்த செயல்கள்னால நல்ல விளைவுகள், தீய விளைவுகள் 2மே வரலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிரணும்? நம்ம அதுல பற்று வைக்கக் கூடாது. பலனை எதிர்பார்க்கக் கூடாது. அப்படி வந்து செயலாற்றுறது அப்படின்னா, ரொம்ப பெரிய கலை. ஏன்னா, அந்த பலன்ல வந்து பற்று வைக்காம இருக்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். அப்ப இதுக்கு எப்படி இருக்கணும்? அந்த பிராக்டிஸ் வந்து எப்படி நம்மளுக்கு சாதாரணமா கிடைச்சிருமா அப்படின்னா, எப்படி ஒரு கிருஷ்ண பக்தரோட திறமையான வழிகாட்டுதல் படிதான் அந்த செயலை வந்து நம்ம வந்து அந்த செயலோட விளைவுகளை வந்து நம்ம வந்து பற்றுதல் வைக்காம இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம எப்ப போக முடியும்? இந்த மாதிரி தூய சத்சங்கத்துல இருக்கும்போது எப்படி வந்து அர்ஜுனாவுக்கு வந்து கிருஷ்ணா கிட்ட இருந்து நேரடியான உபதேசம் கிடைச்சது. நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை இல்லையா? கலிகாலம். அப்ப தூய்மையான அந்த பக்த சங்கத்துல சேர்ந்து, அங்க வந்து என்ன வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்குதோ, அப்ப நம்ம தர்மத்துக்கு ஏத்த மாரி, நம்ம எப்படி செயல்படணும்? அதோட பலன்கள் எப்படி இருக்கும்? அதுல இருந்து நம்ம வந்து பற்று வைக்காம எப்படி வந்து நம்ம புலன்கள வந்து பகவானுக்கு திருப்திப்படுத்த முடியும்? இதெல்லாம் யார்கிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும்? இந்த மாரி ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். அதுதான் என்ன பண்ணும்? ஒருவன பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கிருஷ்ணருக்கு செய்யப்படும். கிருஷ்ணருக்கு செயலை செய்யுங்கள் மற்றும் பந்தத்தில் இருந்து விடுபடுங்கள். இது வந்து என்ன பண்ணாது? பகவானுக்கு அத ஆஃபர் பண்ணிட்டோம்னா, நம்மள வந்து இந்த பௌதீகமான பந்தத்துல இருந்து விடுவிக்கும். இதத்தான் சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்த பாடம் யோக யோக ஏணியின் படிக்கட்டுகள். கர்மகாண்டா, கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா. அப்ப இந்த யோகா லேடர் சொல்றாங்க இல்லையா? இந்த யோகா லேடர வந்து எப்படி நம்ம வந்து 2ண்ட் சாப்டர்ல படிச்சோம். பக்தர்கள் வந்து எத்தன விதமா இருக்கிறாங்க. முதல் தர பக்தர்கள், 2ஆம் தர பக்தர்கள், முழுமையான பக்தர்கள் அப்படிலாம் படிப்போம். சூரிய ஒளி, சூரிய அந்த கிரகம், அ சூரிய ஒளி, சூரியனோட அந்த கதிர்கள், அப்புறம் வந்து சூரியனோட கிரகம். அந்த மாரி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாரி இங்க என்ன ஆகும் அப்படின்னா, அ ஒரு முதல்ல நம்ம இந்த கிருஷ்ண பயிற்சிக்கு வராம எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? ஒரு விலங்குகள் போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லையா? அப்ப அந்த விலக்கு வாழ்க்கை வந்து தற்காத்துக் கொள்ளுதல், இந்த மாரி இந்த விஷயங்கள்ல மட்டும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கர்ம யோகம். நம்மளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகள நம்ம வந்து செய்றோம். அப்புறம் அதன் விளைவா என்ன வருது? நம்ம செய்ற அந்த செயல்கள்னால அதோட அந்த பலன்கள் வருது. அந்த பலன்கள என்ன பண்ணிர்றோம்? அதன் மேல பற்று வைக்காம இருக்கிறோம்.
அடுத்து வந்து ஞான யோகா. ஞான யோகான்னா அது வந்து அறிவை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுதான். அதுக்கு வந்து நல்ல டெஃபனிஷன் வேற கொடுத்திருப்பாங்க பகவத்கீதா புக்ல. 2.59லயோ அதுலயோ வந்து அழகா டெஃபனிஷன் கொடுத்திருப்பாங்க. 59 தான் நினைக்கிறேன். ஆமா 59 தான். அப்ப இந்த ஞான யோகம் அவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்நேரமும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியான இடங்களுக்கு சென்று இருங்க, ஒரே நிமிஷம் வந்து பேஜ் எடுத்து ஞான யோகா. ஞான யோகான்னா வேலையே இல்லாம அவங்க வந்து சிந்திப்பாங்க. இது நான் யாரு? என்னோட இந்த உடம்பு வந்து எங்க போகுது? அப்படின்னு பகவான்னா யாரு? இப்படின்னு அவங்க வந்து அவங்க அந்த வேதங்கள படிச்சுட்டு, இந்த மாரி வந்து அவங்களுக்கு அவங்களே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு, அவங்க இந்த மாரி வேலை இல்லாம அந்த ஞானத்துல தன்னை தானே வந்து ஆ அறிஞ்சு, எப்படி வந்து பிராக்டிகல் லைஃப்ல இது எப்படி நடக்கும்? இது எப்படி வரும்? நம்மளா படிச்சு எதையும் தெரிஞ்சுக்க முடியுமான்னா, பண்ண முடியாது. அதே இது அஷ்டாங்க யோகத்துக்கு பண்ணும்போது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு, அந்த பூரண அறிவுனா என்ன? நம்ம யாரு? இந்த ஆத்மா எங்க போக போகுது? அப்படின்னு அது மட்டும் இல்லாம, இந்த மாய சித்திகள், அது மேலயும் அவங்களோட அந்த பயிற்சி வந்து இருக்கும். இந்த ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. கடைசியில பக்தி யோகா. இது எல்லாமே என்னதான்? இந்த பக்தி யோகத்துக்கு போற படிக்கட்டுக்கள் தான். ஒவ்வொரு நிலை. இந்த பக்தி யோகத்துக்கு போனோம்னா, இந்த படிக்கட்டு வழியாவும் வரலாம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பிரபுபாதர் குடுத்திருக்காங்க. இந்த மாரி கிருஷ்ண பயிற்சி பண்ணுங்க. பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துட்டாங்க இல்லையா? ஆனா, தத்துவவாதிகள், அந்த ஞானிகள் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இது வந்து எப்படி வந்து வேதங்கள் படிச்சு அவங்களா உணர்றது. இந்த மாரி சத்சங்கம்லாம் இல்லாம, அவங்களுக்கு அவங்களே உணர்ந்து, அதுக்கு அப்ப எவ்வளவோ காலகட்டங்கள் ஆகும் இல்லையா? சில நேரம் அதிலிருந்து அவங்க வீழ்ச்சியும் பெறலாம். அந்த பக்தி யோகத்துக்கு போகாமலே கூட இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு இதுக்கு பெர்ஃபெக்ட்டான பாத் என்ன அப்படிங்கிறத, இந்த கிருஷ்ண பயிற்சி மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதையும் என்ன சொல்றாங்க? இதுவும் பக்தி யோகத்துக்கு போற ஒரு படிக்கட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இத்தன விதமான யோகங்கள் இருக்குது. யோக பயிற்சிகள் இருக்குதா? ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. கடைசியில அது வந்து பகவானோட அந்த பூரணத்துவத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். இந்த வழிகள்ல நம்மளால ஏன்னா சும்மாவே இருக்கிறத காட்டிலும், அந்த வேலையே செய்யாம இருக்கிறது அப்படிங்கிற நிலைய காட்டிலும், ஏதாவது ஒண்ணுல வந்து நம்மளோட செயல்கள் வந்து இருக்கணும். அது வந்து ஒரு படிக்கட்டா தான் இருக்கும். முதல் படிகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீட்டிக்கப்பட்ட யோகா ஏணி அப்படின்னு குடுத்திருக்காங்க இதுல. ஹரே கிருஷ்ணா. அடுத்து யோகா ஏணி. முற்போக்கான யோகா ஏணி. விலங்கு வாழ்க்கை, கர்ம காண்டா, சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம், அப்புறம் பவபக்தி, பாவபக்தி, பிரேம பக்தி. அப்ப முதல்ல எப்படி வாழ்ந்தோம்? ஒரு கட்டுப்பாடே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். அது வந்து விலங்குகளுக்கு சமமான வாழ்க்கை வாழ்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம், நம்மளோட அந்த ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த சத்சங்கத்துல நம்மளுக்கு என்ன குடுக்கப்பட்டிருக்காங்க? அப்ப ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கணும். இதுதான் சனாதன தர்மம். அப்படின்னு நம்மள என்ன பண்றாங்க? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள கொண்டு வந்துர்றாங்க. அப்புறம் சகாம கர்ம யோகம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆசைகளே இல்ல. ஆசைகள்னு சுய ஆசைகள் கொண்ட பக்தன் அப்படின்னா, சுயநல ஆசைகள், அந்த புலன் இன்பத்துக்காக, அந்த பலன்ல வந்து பற்று வைக்கிறவன் அப்படின்னு. நிஷ்காம கர்ம யோகம்னா, தனிப்பட்ட ஆர்வத்தில் ஆசை இல்லாத பக்தர். அந்த புலன் இச்சைகளே இல்லாதவங்க. அவங்க எப்படி பண்ணிடுறாங்க? பகவானோட பக்தி யோகத்துல பயிற்சி பெற ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப அந்த ஹையர் டேஸ்ட் கிடைச்ச உடனே, இந்த மாரி அந்த பௌதீக பற்று, பௌதீக ஆசைகள், புலனின்ப ஆசைகள், இது மேலலாம் அவங்களோட ஆசைகள் இயற்கையாவே அவங்களுக்கு குறைஞ்சிருது.
அப்படிலாம் மெதுவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர 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 அவங்க வந்து முத்தின பக்தர்களா அடுத்த ஸ்டேஜ் என்ன போவாங்க? பாவ பக்திக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பயிற்சி பண்ணி பகவானோட பிரேம பக்திக்கு போவாங்க. அப்ப பக்தியோட படிநிலைகள் வந்து இந்த மாரிலாம் இருக்கு. முதல்ல வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண பயிற்சி கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த புலனின்ப விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு அந்த புலன் இன்பத்தோட விஷயங்களையும் எப்படி வந்து இயற்கையா விடுபட்டு பகவானை எப்படி திருப்தி பண்றது அப்படின்னு நம்ம கொண்டு வந்து அப்புறம் நம்மளோட கோல் வந்து பிரேம பக்தி பகவானோட அந்த ராஜ்யத்தை வந்து அடைகிறது தான். அப்ப இது எல்லாமே என்னது? அந்த யோகாவோட படிக்கட்டுகள். நம்ம பண்ண போற அந்த யோக பயிற்சியின் படிக்கட்டுகள். இதுக்கு வந்து யாரோட இது வேணும்? இந்த கிருஷ்ண பக்தர்களோட அந்த சங்கம் வேணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில இது எதையுமே பண்ண முடியாது. நம்மளா செயற்கையா வந்து நம்ம புலன் இன்பங்கள வந்து அடக்க முடியுமான்னா, அடக்க முடியாது. அப்ப அந்த பக்தர்களோட சங்கத்துல சேர்ந்து, அந்த புலன் இன்பத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க மூலமா, ஆச்சாரியர்கள் மூலமா நம்ம கேட்டு, 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 கேட்டு அந்த புலன் இன்பத்து மேல ஆர்வமே இல்லாம ஏன்னா நம்ம என்ன பண்ணிற போறோம்? ஹையர் டேஸ்ட் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். பகவானோட அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இயற்கையா அந்த புலனின்ப விஷயங்கள் மேல நம்மளுக்கு வந்து பற்றுதல் குறைய, குறைய, குறைய நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஹையர் டேஸ்ட்ல மட்டும் தான் இருப்போம். அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் பாவ பக்தி, பிரேம பக்தின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிருஷ்ண பயிற்சியில முன்னேறிய பக்தர்களா மாறப்போறோம். ஹரே கிருஷ்ணா. எக்ஸ்பிரஸ் எலிவேட்டர் வெர்சஸ் யோகா லேடர்ஸ். இந்த 3 இதா குடுத்திருக்காங்க. சரணாகதி மற்றும் தூய பக்தர்கள் சங்கம். அப்புறம் சாதனா பக்தி. அப்புறம் பாவ பக்தி, பிரேம பக்தி. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் லிஸ்ட்டாம். நம்ம வந்து பியூர் டிவோட்டீஸ் கூட சங்கம் ஏற்படுத்திக்கிட்டோம். அப்படின்னா, நம்ம வந்து எப்படிலாம் பகவான் கிட்ட சரண்டர் ஆகணும்? நம்ம வந்து எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, பக்திய வந்து எப்படி வந்து கடைபிடிக்கணும்? என்னென்ன மாரி நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கணும்? அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சாதனா பக்தி. நம்மளுக்கு அந்த இடத்துல பிடிக்காததா இருந்தா கூட, ஆனா ஒரு பக்தனோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செயல்கள் எல்லாம் பகவான திருப்திப்படுத்தணும். பகவான திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு, நம்மளோட புலன்கள பூரா அடக்கி, இந்த சாதனா பக்திக்குள்ள கொண்டு வரணும். நம்மளுக்கு பிடிக்கலன்னாலும் பகவானுக்கு பிடிக்குது. பகவானுக்கு பிடிச்சத மட்டும் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாதனா பக்திக்குள்ள நம்ம திரும்ப திரும்ப நம்ம கொண்டு வந்து அத சாதனா பக்தியில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து, அடுத்து பாவ பக்தி, பிரேம பக்தி. அதுதான் எக்ஸ்பிரஸ் லிஃப்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அடுத்து முற்போக்கான யோகா. கர்ம காண்டா, சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம், பவ ப பாவ பக்தி, பிரேம பக்தி. அவங்களும் அந்த கர்ம காண்டாலயும் என்ன சொல்றாங்க? சகாம கர்ம யோகம். அடுத்து சாதனா பக்தி. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எங்க தான் வராங்க? அந்த பகவானோட லோகத்துக்கு தான் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு யோக நிலையோட ஏணிப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப எக்ஸ்பிரஸாம். நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? தூய சங்கம், அப்புறம் வந்து பகவான் கிட்ட சரண்டர் ஆகுறது, நம்ம பண்ற சாதனா, இதுதான் எக்ஸ்பிரஸாம். அப்புறம் விரிவாக்கப்பட்ட யோக ஏணி. கர்மகாண்டா, சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம், ஞான யோகா. ஒரு வேலைய செய்யறத காட்டிலும், ஒரு வேலையே செய்யாம இருக்கிறத காட்டும், ஒரு வேலை செய்துகிட்டே இருப்பான் இல்லையா? கர்ம யோகி. அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா? அவன் வந்து எவ்வளவோ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகா, அப்புறம் பக்தி யோகா. அப்ப எல்லா அந்த யோகா லேடர்ஸ் ஏணிப்படிகளும் எங்க தான் போகணும்? பகவான பத்தின அந்த அறிவ வந்து குடுக்கறதுக்கு தான். தன்னை உணர்ந்த ஆத்மாக்களா மாறுறதுக்கு தான் இது வந்து இந்த யோக ஏணிப்படிகள் இருக்கு. ஆனா, இந்த மித்த யோக முறைகள்ல போகும்போது, அதுல கேரண்டி இருக்கா? அப்படின்னா, நம்மளால அதுக்கு கேரண்டி குடுக்க முடியாது. அப்படித்தான் ஸ்ரீல பிரபுபாத் வந்து அவங்களோட பொருளுரையில குடுத்திருக்காங்க. அப்ப விதிக்கப்பட்ட கடமைகள், வேதங்கள்ல என்ன சொல்லுதோ, அத வந்து ஃபாலோ பண்ணும்போது,
இந்த சத்சங்கத்துல நேரடியான உறவு கொள்ளும்போது நம்மளுக்கு இந்த புலனின்ப ஆசைகள் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப அந்த எக்ஸ்பிரஸ் லிஃப்ட்ல போறதுதான் நம்ம எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? அப்ப அந்த பக்தர்களோட சங்கம் பகவானோட ஸ்மரணத்தை திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னா, தூய பக்தர்களோட சங்கத்துல இருந்துதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த யோக படிநிலைகள்ல ஏறி பகவானோட அந்த கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இப்ப 3 to 16 கொடுத்திருக்காங்க. இணைப்பு. பலனை பலனை விரும்பாமல் கர்ம யோகம். பகவானுக்காக செயலை செய்வது என்பது செயலை துறப்பதை விட ஞான யோகம் சிறந்தது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இதனை முன்கூட்டியே பரிந்துரைத்தார். இப்போது கிருஷ்ணர் கூறுகிறார், ஆனால் நீ செயல்களின் பலனுக்காக ஆசையிலிருந்து விடுபடவில்லை என்றால் நீ செயல்களை விருப்பத்துடன் செய்ய வேண்டும். ஒருவரின் விருப்பங்களை சமய வழியில் பூர்த்தி செய்வதன் மூலம் பற்று உள்ளவர்கள் தூய்மை அடைவார்கள். என்ன சொல்றாங்க? நீ பலனை விரும்பாம செயல் செஞ்சு பகவானுக்காக செயல் செய்யறது, அந்த செயலை துறக்கிறத விட நீ செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப மேலான விஷயம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா செயல்களின் பலனுக்கான அந்த ஆசையிலிருந்து அந்த பலன் நம்ம ஒரு செயல் செய்யறோம், அதனால ஒரு ஒரு சக்சஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த சக்சஸ் மேல நம்ம ஆசை வைக்கிறோம் அப்படின்னா அந்த செயலை நீ விருப்பத்தோட கர்மகாண்டா என்ன சொல்லியிருக்காங்களோ, நம்மளுக்கு என்ன பிரிஸ்கிரைப்டு டியூட்டி கொடுத்திருக்காங்களோ அதையாவது செய்யணும். ஏன்னா அப்படி செஞ்சா கூட என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஹார்ட் அந்த பற்றுள்ளவர்கள் கூட தூய்மை அடைவாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால ஒரு காலகட்டத்துல அவனோட இதயம் சுத்திகரிக்கப்பட்டு இதயம் தூய்மை அடையறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு பகவான் கிருஷ்ணா சொல்றாங்க. கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோகம் வரை 14, 15 தியாக சுழற்சி, தியாகம் இல்லாத பாவ வாழ்வு. அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க? அந்த சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா? உச்ச இறைவன் அக்ஷரா, வேதங்கள் பகவான் கிட்ட இருந்து வேதங்கள் பிரம்மா மூலமா வந்தது. அப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள் கர்மா. அந்த கர்மா செயல்கள் செய்யறோம். அதை என்ன பண்றோம்? அதோட பலன்களை என்ன பண்ணிடுறோம்? அதன் மேல பற்று வைக்காம இருக்கிறோம். மழை பொழியும் உணவு தானியங்கள் உயிரினங்கள் பூட்டானி என்ன சொல்றோம்? இந்த சக்கரம் சொல்லுவோம் இல்லையா? யஜ்ஞ சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யஜ்ஞ சக்கரத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த மழையினால தானியங்கள் எல்லாம் விளையுது. அப்ப அந்த தானியங்கள் சாப்பிடறதுனால என்ன பண்றோம்? நம்ம அந்த தானியங்களை சாப்பிட்டு இந்த அந்த உடல் எல்லாம் உடல் நம்ம வாழணும் அப்படின்னா அந்த உணவுகளை எடுத்துக்கிறோம். அந்த உணவு எங்க இருந்து கிடைக்குது? இந்த மழையால வருது. இந்த இயற்கையிலிருந்து கிடைக்குது. அப்ப யாகத்தினால மழை பெய்யுது. அப்புறம் அந்த விதிக்கப்பட்ட கடமைகள்னாலும் யாகம் அஹ் யாக யாகத்தினாலதான் என்ன ஆகுது? மழை வருது. அப்ப இந்த யாகம் யார் பண்றோம்? யார் ஒருத்தவங்களுக்கு அந்த பிரிஸ்கிரைப்டு டியூட்டி கொடுத்திருக்காங்களோ, ஏன்னா அந்த தேவர்கள், ஏன்னா அந்த தேவர்கள்லாம் யாரு? பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பௌதீக அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த உடம்பு, ஏன்னா ஒவ்வொரு தேவை இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்களையும் யார் அந்த நியமனம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தேவர்கள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக நிர்வாகம் பண்றாங்க? பகவானுக்காக. பகவான் அவங்களுக்கு அந்த டியூட்டியை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தேவர்கள் ஒவ்வொரு துறையும் அந்த தேவர்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்றான் ஒருத்தன்? யாகம் பண்றான். அந்த யாகத்தினால என்ன வருது? மழை வருது. அப்ப மழையினால இந்த தானியங்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து அதை சாப்பிட்டு அந்த உயிரினங்கள் என்ன ஆகுறான்? உடம்ப வளர்த்துக்கிறான். நம்மளுக்கு இத்தனை பண்ணியிருக்காங்க பகவான் இல்லையா?
ஆஹ் நீர் கொடுத்திருக்காங்க, உணவு கொடுத்திருக்காங்க, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தையே கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட கடமை என்னது? அந்த பகவானுக்கு நன்றி சொல்றதுதான் அப்படின்னு, இதுதான் யஞ சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணும்? திரும்ப 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 இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒருத்தன் வந்து அவனோட பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள் செய்வான். அப்புறம் அந்த யாகத்த செய்வான். அந்த யாகத்தினால மழை பெய்யும். மழை பெய்யறதுனால தானியங்கள் வந்து உற்பத்தியாகும். அந்த தானியங்கள சாப்பிட்டதுனால அவன் வந்து உடல வந்து வளர்த்துக்கிறான். அந்த உடல வளர்த்து யாருக்கு வந்து அத வந்து அர்ப்பணிக்கணும்? பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இத யஞ சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். தியாகம் இல்லாத பாவ வாழ்வு. அப்ப ஹரே கிருஷ்ணா. உயர்வான கர்மயோகிகள். உயர்வான கர்மயோகிகள். சரியான உதாரணத்தை அமைப்பதற்காக நிஷ்காம கர்மயோகம். இணைப்பு. ஒருவருக்கு விருப்பங்கள் இருந்தால் அவர் சமய வழியில் விருப்பத்துடன் செயல்களை புரியலாம் என்று கிருஷ்ணர் இதுவரையில் விளக்கினார். ஒருவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பதை இப்போது அவர் விளக்குவார். முந்தைய பகுதி இந்திரிய ராம நபரை விவரிக்கிறது மற்றும் அடுத்த பகுதி ஆத்மாராம அல்லது ஆத்மா ரப்த நபரை விவரிக்கும். என்ன சொல்றாங்க? ஒருத்தவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா இந்த அவங்களோட செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தனுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் அவங்க எப்படி இருக்கணும்? மித்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏன்னா அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க பகவான்? ஆத்மாராம. ஆத்மாராமன்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அடுத்து. 3.17 to 35. தன்னுணர்வு பெற்ற ஆத்மா செயலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் செயலை செய்கிறார். தன்னுணர்வு பெற்றவனுக்கு எந்த கடமையும் இல்லை. ஆனால் தன்னில் மகிழ்ச்சி அடைபவருக்கு ஆத்மா ரதிக். தன்னில் திருப்தி அடைந்தவர் ஆத்மா திரப்தா. தன்னில் முழுமையாக திருப்தி அடைந்தவர் ஆத்மா சந்துஷ்டா. பரிந்துரைக்கப்பட்ட எந்த செயல்களையும் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஜட இன்பங்களில் சுவை இல்லை. அத்தகைய செயல்களை செய்வதில் எந்த நோக்கமும் ஆதாயமும் இல்லை. அத்தகைய செயலை செய்யாததற்கு எந்த காரணமும் இல்லை. வேறு எந்த உயிர்வாழி அல்லது தேவர்களையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் யாருக்கு? தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களுக்கு. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே யாருக்குத்தான் வந்து திருப்தி அடையணும்? பகவான் விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்தணும். நான் வந்து இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? பகவானை திருப்தி அடைகிற அந்த விஷயங்கள்ல மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அவனோட குணங்கள் வந்து எப்படி இருக்கும்? அவன் வந்து எந்த செயல்களையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் வந்து செய்யணுங்கிற கட்டாயம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி எதுலதான் இருப்பான்? அந்த பக்தி பாதையில தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஜட இன்பங்களில் சுவை இல்லை. அந்த பௌதீக விஷயங்கள்ல சுவை இல்லை. ஏன்னா அவர் எப்படி இருப்பாரு? அந்த ஹையர் டேஸ்ட் பகவானோட ஸ்மரணத்துல இருப்பாங்க. பகவான் கிட்ட உறவுல இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாட்டினா கூட அவங்க பக்தி யோகத்துல இருக்கிறதுனால அவங்கள வந்து பகவான் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு பக்தராத்தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜட ஆசைகள்ல வந்து எந்தவித நாட்டமுமே இருக்காது. அத்தகைய செயல்களை செய்வதில் எந்த நோக்கமும் ஆதாயமும் இல்லை. அப்படின்னா இப்ப அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? வெறும் போலிக்காக இல்லாம, ஏன்னா அந்த போலியான குருமார்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க? எந்த ஆதாயமும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம அவங்க பகவானை சார்ந்து இருப்பாங்க. பகவானை திருப்திப்படுத்துறதுல தன்னை உணர்ந்தவங்களா இருப்பாங்க. நான் வந்து பிரம்மன். என்னோட வேலை என்ன? பகவானுக்கு சேவை செய்வதே அப்படின்னு தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. காரணமுமே கிடையாது அப்படின்னு இருந்தாங்க.
வேறு எந்த உயிர்வாழி அல்லது தேவர்களையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யாரையுமே சார்ந்திருக்க வேண்டியது இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் உயர்ந்தவர், எல்லாத்தையும் பராமரிப்பவர் யாரு? பகவான் கிருஷ்ணா. அவங்க பகவான் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இல்லை. அவங்க ஏற்கனவே பகவானோட ஸ்மரணத்துல இருக்காங்க. தன்னுணர்வு பெற்றவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு உயிர்வாழி இன்னொரு உயிர்வாழிய சார்ந்துதான் இருப்பான். ஆஹ் ஆனா தன்னுணர்வு பெற்றவர்களுக்கு அந்த மாதிரி சார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னுணர்வு பெற்ற ஆத்மா செயலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் செயலை செய்கிறார். இணைப்பு. ஆன்மீக நுண்ணறிவு பெற்ற ஒருவர் விருப்பங்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட செயல்களை செய்வதில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு சரியான முன் உதாரணத்தினை அமைக்கும் பொருட்டு பலன்களில் பற்றுதல் இன்றி செய்கின்றார். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயல்களோட விளைவுகள்ல இருந்து பற்றுதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னுங்கிறாங்க. பற்றின்மையுடன் கட்டாய செயல். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சரக அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரம் அப்னோதி பூருஷக. எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாய் ஆக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகின்றான். அப்ப அந்த செயல்களோட விளைவுகள்ல நம்ம பற்று வைக்கல அப்படின்னா எங்க போக போறோம்? பரத்தை அடைய போறோம். அந்த பலன்ல பற்று இல்லாதவன் எப்படிதான் இருப்பான்? பகவானுக்காக மட்டுமே செயல்படுபவன் ஒரு கிருஷ்ண பக்தனா இருப்பான். அவன் ஏற்கனவே எல்லா வேலையில இருந்தாலும் அவன் முழுக்க முழுக்கவே அவன் பற்றற்றவனா பகவானை சார்ந்து இருப்பான் அப்படிங்கறதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. சரியா தன்னை உதாரணம் அமைக்க நிஷ்காம கர்மயோகம். இணைப்பு. கர்ம யோகத்தினால் இறை உணர்வை அடைந்த நபர்கள் யாரேனும் உள்ளனரா என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வினவுகின்றார். ஆகையால் கிருஷ்ணர் அடுத்ததாக கர்ம யோகத்தின் மூலம் வெற்றி பெற்ற மற்ற வீரர்களின் உதாரணங்களை மேற்கோள் காட்டுகிறார். ஜனக மன்னன் உதாரணம். இந்த கர்மயோகத்தினால இறை உணர்வை உங்களோட அந்த பூரணத்துவத்தை அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனா கேக்குறாரு. அதுக்கு அர்ஜுனா யார சொல்றாங்க? ஜனக மகாராஜாவை சொல்றாங்க. எதுக்காக ஜனக மகாராஜாவை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஜனக மகாராஜா ரொம்ப எப்பயும் எல்லா வித சூழ்நிலைகள்லயும் ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்களாம். அப்ப சில அந்த தேவாதி தேவர்கள் கூட எப்படி ஜனக மகாராஜா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் ஜனக மகாராஜாவை போய் விசாரிச்சுட்டு வரணும். என்ன மாதிரி இப்படி பற்று இல்லாம வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்காக போவாங்க. அப்ப ஜனக மகாராஜா அவங்கள வரவேற்று அவங்களுக்கு ஒரு விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள தேடி எப்படி இந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க, பற்று இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க ஜனக மகாராஜா. அப்ப ஜனக மகாராஜாவோட அந்த அமைச்சரவைக்கு போனவங்க எல்லாம் எல்லாரும் பக்கத்துல அந்த சாப்பிடறதுக்காக விருந்து சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. ஜனக மகாராஜா என்ன பண்ணுவாராம், எல்லாத்துக்கும் மேலேயும் அந்த வந்திருக்காங்களே அரசவைக்கு அவங்களுக்கு மேலே எல்லாம் ஒரு பூனைய தலைகீழா கட்டி தொங்க விடுவாராம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட உட்காரும் போது அருவருப்பா இருக்குமா. இது என்ன தலைக்கு மேல இப்படி பூனை தொங்குது, தலைகீழா தொங்குது அப்படின்னு. அப்ப ஜனக மகாராஜா சொல்லுவாங்க, இதுதான் என்னோட நிலைமை. நான் ஆனா அவங்க மித்தவங்க எல்லாம் அத சாப்பாட சாப்பிடறதுக்கே வரிசையா இலை போட்டு விருந்து பரிமாறி இருப்பாங்க. எல்லார் தலைக்கு மேலயும் ஒவ்வொரு பூனை தலைகீழா தொங்கிட்டு இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் அருவருப்பட்டு அந்த சாப்பாட சாப்பிட மாட்டாங்க. ஜனக மகாராஜா சிரிச்சுட்டே இதுதான் என்னோட நிலைமைன்னு அவர் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு செயல்களோட பலன்கள்ல பற்றே இல்லாம ஜனக மகாராஜா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவர் மகாஜனங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஜனக மகாராஜா இல்லையா? அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்க? ஒருத்தன் உதாரணமா வாழ்ந்து காமிக்கணும். எத் எத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத் ஏ வேதரோ ஜனக
க்ஷயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. நம்மளோட செகண்ட் சாப்டர்ல வந்து 61 தானே அது. ஏன்னா யார் ஒருத்தர் வந்து உதாரணமா வாழ்றாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பின்பற்றுவாங்க. ஒரு ஃபேமஸா இருக்கிறவங்கள வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதே மாரி ராஜாக்கள் வந்து இந்த மாரி வந்து பற்று இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான், அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து அவங்களோட பிரஜைகள் வந்து அவர ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த ஜனக மகாராஜாவும் இந்த ஸ்லோகமும் எப்படி வந்து ஒருத்தன் வந்து பலன் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. சரியான முன் உதாரணம் அமைக்கும் பொருட்டு நிஷ்காம கர்ம யோகம். கிருஷ்ணரும் கூட செயலில் ஈடுபடுகிறார். நம்மளுக்கே தெரியும் பகவான் வந்து அந்த 16,108 பேர்ல ஒவ்வொரு அரண்மனையிலும் கிருஷ்ணர் வேற வேற செயல்கள்ல ஈடுபடுறாரு அப்படின்னு நம்ம வந்து கிருஷ்ணா புக்ல, கிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ்ல நம்ம படிப்போம். ஒரு இடத்துல வந்து அவர் வந்து வேதங்கள் பண்ணிட்டு இருப்பாரு, சில இடங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாரு, சில இடத்துல வந்து மந்திரிகளோட வந்து அவர் வந்து அந்த கலந்துரையாடல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி பகவான் வந்து 16,108 பேரா அவங்கவங்களோட அரண்மனையில அவங்களுக்கு வகுக்கப்பட்ட கடமைகளை வந்து பகவான் செஞ்சிட்டு இருப்பாரு. இது வந்து அந்த நாரதர் போய் ஒவ்வொரு இடமா பார்ப்பாரு இல்லையா? அந்த பாஸ்ட் டைம்ல இருந்து நம்மளுக்கு வந்து பகவானே அப்படிதான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுக்காக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இது நாரதர் வந்து இதை நம்மளுக்கு இந்த பாஸ்ட் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. நாரதர் போய் ஒவ்வொரு அரண்மனையா போய் பகவான் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நம்மளுக்கு அந்த பாஸ்ட் டைம் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. அப்ப கிருஷ்ணரும் கூட செயலில் ஈடுபடுகின்றார். பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்வதில் நான் எப்போதாவது கவனமாக ஈடுபட தவறினால் எல்லா மனிதர்களும் நிச்சயமாக என் வழியை பின்பற்றுவார்கள். இந்த உலகங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். தேவையற்ற மக்கள் தொகையை உருவாக நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது யார் சொல்றாங்க? பகவத்கீதை 1.39. 1.39ல இவர் வந்து லேமண்ட் ஆகுறாரு இல்லையா? குலமொழிவதா இது வந்து அர்ஜுனா வந்து அப்படி குழப்பமான மனதுல பகவான் கிட்ட புலம்புவாங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து போர் தொடுக்கிறதுனால என்னென்ன வந்து அந்த அழிவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து குழம்புவாரு. குழம்பும் போது இந்த உலகமே வந்து தேவையற்ற மக்கள் தொகையினால, ஏன்னா அந்த போர்க்களத்துல வந்து நிறைய ஆண்கள் வந்து மாண்டு போயிருவாங்க. அப்ப அவங்களோட மனைவிகள்லாம் எப்படி இருப்பாங்க? விதவைகளா மாறுவாங்க. அப்ப அந்த அந்த பெண்கள் வந்து வேற வழியில போகாது. ஏன்னா மிற்ற ஆண்கள்னால அவங்க கவரப்பட்டு அந்த குலநாசம் ஏற்படும். அந்த குலநாசம் வந்தா என்ன ஆகும்? தேவையற்ற சந்ததிகள் உருவாகும். அப்படிலாம் நம்ம படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேவையற்ற சந்ததிகள் வந்தா ஒரு பித்ரு தர்ப்பணம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனா வந்து இந்த வர்ண சங்கரத்தை பத்தின அந்த கேள்விகளை பூரா கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. அதன் மூலம் அனைத்து உயிர்வாளிகளின் அமைதியையும் அளிப்பேன். அப்ப என்னால என்ன ஆகும்? அவங்களோட அமைதியை பூரா கெடுத்தவன் ஆயிருவேன். நான் போர் புரியறதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னா நன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அர்ஜுனா வந்து கிருஷ்ணா கிட்ட புலம்புறாங்க. ஹரே கிருஷ்ணா. பற்றுதலோடு செயல் புரிபவர் மற்றும் பற்றற்ற நிலையில் செயல் புரிபவர் கர்மகாண்டி மற்றும் கர்மயோகி. பற்றுதல் இன்றி செயல்படுங்கள். சிறந்த முன்மாதிரியாக இருங்கள். அறிவற்றவர்களை குழப்ப வேண்டாம். நான் புத்தி பேதம் ஜனயேத் அஞ்ஞானம் கர்ம சங்கினா ஜோதையே சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். 26.
நாம் புத்தி பேதம் விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்ற மனிதர்களின் பாதை அறிவற்றவர்களின் பாதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இப்ப வந்து செயலோட பலன்ல வந்து பற்று வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த செயலையே தொறந்துடலாமா அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த செயல் வந்து என்ன பண்ணிடணும், பகவானோட அந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறது யாரு அப்படின்னா பகவான் தான். நம்ம கூட படிப்போம் இல்லையா, வேதேச சர்வே அகம்வேத வேத்யோ, வேதங்களின் இறுதி உண்மை பகவான் தான். அப்ப எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், அந்த புலனுகர்ச்சிக்காக உழைப்பாங்க இல்லையா அறிவில்லாத மனிதர்கள், அவங்களுக்கும் கூட புரிந்து கொள்ற வகையில ஒரு கிருஷ்ண உணர்வுடையவன் வந்து தன்னோட வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு அறிவில்லாதவன் கூட நம்மள பார்த்த உடனே, ஓ! இப்படிதான் பயிற்சி பண்ணணும் போல இருக்கு. இப்படிதான் வாழணும் போல இருக்கு. இப்படிதான் நடந்துக்கணும் போல இருக்கு. புலனுணர்ச்சிக்காக நம்ம வந்து இப்படி உழைக்கக் கூடாது. அப்படின்னா அந்த ஒரு அறிவில்லாதவன் கூட உணர்ந்துக்கிற மாரி நம்மளோட வாழ்க்கை தரத்த அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறிவற்றவனுக்கு நம்ம அறிவ வந்து போதிக்க முடியாது. அவனோட செயல்கள தொந்தரவு நம்ம வந்து செய்யக்கூடாது. ஆனாலும் அவனுக்கு முன்மாதிரியா நம்ம வாழும்போது, படிப்படியா அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்மள பார்த்து "யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷஸ்" சொல்றாங்க இல்லையா? யார் ஒருத்தவங்க சிறந்தவங்களா இருக்காங்களோ, அவங்கள பார்த்து கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. பகவான் வந்து எல்லா உயிர்வாழிகளுக்கும் எந்த ஞானம் தான் கிடைக்கணுங்கிறாங்க. இந்த உன்னத ஞானம் தான் கிடைக்கணும் அப்படின்னு பகவான் நம்மளுக்காக பெரும் முயற்சி எடுத்து இந்த ஞானத்த குடுக்குறாங்க. நாம ஆனா எதுல இருக்கோம்? திரும்ப திரும்ப இந்த பௌதீக இன்பத்திலேயே மூழ்கிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ண உணர்வில் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விஷயங்களில் வாழ வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பற்றுதலோடு செயல்புரிபவர். அப்ப பற்றுதலோடு செயல்புரிபவர். அது பண்ணிட்டோம் இல்லையா பிரபு? கிருஷ்ணருக்காக செயலை செய்து அவரை பின்பற்றுங்கள். கர்ம யோகத்தை பற்றி விவரித்த கிருஷ்ணர் இறுதியில் அவரே அதன் மூலம் என்றும் ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடுவார். அத்தகைய கர்மயோகம் உண்மையில் பக்தி யோகம் ஆகும். என்னை சார்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள். பக்தி யோகத்தின் நிலை. கீதையின் நோக்கமும் அதுவே ஆகும். அப்ப பகவான் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கர்ம யோகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்கள்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடமை மேல அதோட பலன்ல வந்து பற்று வைக்காதீங்க. எல்லாத்தையும் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. பகவான் கிட்ட சரணடைஞ்சிடணும். அவங்களுக்கு அர்ப்பணமாக்கணும். அதுதான் கர்ம யோகம். அப்படி இல்லைன்னா பக்தி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை சார்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள். மயி சர்வாணி கர்மாணி ஷன் யஷ்யாத் யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத விகதஸ்வர. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகள் இன்றி உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. பகவான் என்ன சொல்றாங்க இந்த 30வது ஸ்லோகத்துல அர்ஜுனருக்கு, என்ன பத்தின இந்த முழுமையான அறிவோட எல்லா செயல்களையும் வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதோட பலன்ல வந்து ஆசை வைக்காம நீ வந்து எந்த ஒரு மனத்தளர்ச்சியுமே அடையாம போரிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவான் வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கலைன்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது இல்லையா? அப்ப பகவானோட விருப்பம் என்ன? நம்ம நம்ம எல்லாரும் பகவானுக்கு தொண்டு செய்வதே, நம்ம எல்லாரும் பகவானோட ராஜ்யத்தை அடைவதே. ஏன்னா என்னோட குழந்தைங்க எப்ப என்னோட நாட்டுக்கு திரும்ப வருவாங்கன்னு பகவான் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பகவானை திருப்திப்படுத்துற ஒரே வழி என்னது? பகவானுக்கு அர்ப்பணமா பகவான் கிட்ட சரணாகதி அடைவதுதான் நம்மளோட அந்த தர்மம். அப்ப இந்த பகவானோட சாங்ஷன் இல்லாம நம்ம எந்த விஷயமும் செஞ்சு நம்ம சந்தோஷமா இருந்துட முடியுமா அப்படின்னா இருக்கவே முடியாது.
அப்போ ஒவ்வொரு ஜீவன்களோட நெத்திய ஸ்வரூபம் என்னது? நான் வந்து ஆத்மா. இந்த ஆத்மாவோட கடமை பகவானை அறிவதே, பகவானுக்கு தொண்டு செய்வதே. அப்படிங்கிறத யார் ஒருத்தர் வந்து நிறைவேற்றி, அத வந்து ஃபாலோ பண்ணி, பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கணும். தன்னோட சரணாகதிய வந்து பகவான் கிட்ட அர்ப்பணிக்கணும். அதான் என்னை சார்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள். இதுதான் பக்தி யோகத்தின் நிலை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த கடமைய செஞ்சுட்டு, அதனால வர்ற அந்த வெற்றிகள் மேல அந்த வெற்றிய வந்து கொண்டாடாம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிறணும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஏதாவது நம்மளுக்கு சொந்தம் இருக்கா? நம்மளால எதையாவது உருவாக்க முடியும்னா, எதையுமே நம்மளால பண்ண முடியாது. எல்லாமே பகவானுக்குரியவை. பகவான் தான் எல்லாத்துக்கும் சொந்தமானவர். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட சரணாகதியோட நம்ம எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட முக்திக்கான பாதையாக இருக்கும். கிருஷ்ணருக்காக சேலை செய்து அவரை பின்பற்றுங்கள். எனது போதனைகளை பின்பற்றுவதன் விளைவு. முச்சந்தே தேவேபி கர்மபிகி. எனது போதனைகளை அலட்சியப்படுத்துவதன் விளைவு. சர்வஞான விபூதாம்ஸ்த வித்தி நஷ்டான் அத்தி. ஸ்லோகா நம்பர் 19. அப்ப பகவானோட அந்த அறிவுரைகளை வந்து யார் ஒருத்தவங்க அவமதிச்சு அத வந்து ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப முட்டாளா இருப்பாங்க. எந்த ஒரு ஞானமும் இல்லாதவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களோட முயற்சிகள் எல்லாமே நஷ்டமா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கிருஷ்ண உணர்வுங்கிற பாதையில வராம இது வந்து தவறான பாதை அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பகவான் குடுக்கிற தண்டனை என்னது? அவங்க வந்து பகவானோட ஆணைகளை வந்து எப்பயுமே மீறுவாங்க. அப்ப பகவான் அவங்களுக்கு வந்து அந்த பரம் பரபிரம்மன், பரமாத்மா, அப்புறம் பகவான பத்தின அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து வாழ்க்கையோட பக்குவமான நிலைய அடைய மாட்டாங்க. அப்ப அதுதான் அவங்களோட அந்த பகவானோட அந்த போதனைகளை பூரா அலட்சியப்படுத்தினா அவங்களோட விளைவுகள் வந்து இந்த மாதிரிதான். அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, முச்சந்தி பகவானோட விளைவுகளை பகவானோட அந்த போதனைகளை பின்பற்றும் போது எப்படி இருக்கணும்? ஏமே மதம் இதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முச்சந்தே தேவேபி கர்மபிகி. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பல நோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். அப்ப என்னோட இத ஃபாலோ பண்ணாதவன் எப்படி இருப்பான்? அவன் வந்து தன்னை உணர்ந்தவனா ஆக மாட்டான். அவனுக்கு தெரியாது. அவனோட இதயம் சூனியமா தான் இருக்கும். அவன் வந்து வாழ்க்கையோட பக்குவ நிலையை அடைய மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஃபாலோ பண்றவங்க, என்னோட இந்த அறிவுரைய ஃபாலோ பண்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? அந்த அந்த கட்டளைகள்ல எல்லாம் நம்ம பகவானோட கட்டளைகள்ல வந்து நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் பொறாமையே இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட செயல்களோட விளைவுகள வந்து அதுல பந்தப்படுத்தாம அத என்ன பண்ணிடணும்? பகவானுக்கு அர்ப்பணம் ஆக்கிரணும். அத்தகைய பக்தி அந்த அந்த பாதையில செயல்படுறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து பகவானோட ஆணைய வந்து முழுமையா நிறைவேற்றுவதற்கு முடியல அப்படின்னா கூட, அவன் வந்து அத ஃபாலோ பண்றதுனால, அவன் வந்து ஃபுல்லா பக்திய எடுக்க முடியல. ஆனாலும் அவன் வந்து அந்த பக்தி பாதையில தான் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த அந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது நிச்சயமா பகவான் குடுப்பாங்க. முழுமையா ஃபாலோ பண்ண முடியல. ஆனா ஃபாலோ பண்றான் அப்படின்னா, அவனுக்கு பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வழிகாட்டி, அந்த பூரணத்துவத்த அவனுக்கு உணர வைப்பாங்க. அப்ப நம்ம வந்து பகவானோட அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு
நம்ம வந்து வாழ வேண்டும். அத வந்து ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பகவானோட அந்த கருணை வந்து கிடைக்கும். 31, 32வது ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஒருவரின் செயலுக்கு ஏற்ப செயல்படுவது. பாவ செயல்களுக்கான தண்டனைகளை பற்றி அறிந்த ஒருவர் அவற்றை செய்ய பயப்படுவாரா? தேவையற்றது. இத்தகைய மக்கள் கூட வலுவான கடந்த கால பழக்க வழக்கங்கள் மற்றும் பதிவுகள், வசனாஸ் அல்லது சமஸ்காரங்கள் காரணமாக பாவமாக செயல்பட தூண்டப்படுகிறார்கள். அவ்வாறு இருக்க தண்டனையை பற்றிய அறிவு இல்லாதவனை பற்றி என்ன கூறுவது? அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணல. பௌதீக இருக்க அந்த பௌதீக தளத்துல இருந்து என்னால விடுபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? திரும்ப திரும்ப பந்தப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அவனால என்ன பண்ண முடியாது? இந்த ஜட இயற்கையோட முக்குணங்கள்ல இருந்து விடுபட முடியாது. அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு பெயரளவுக்கு நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களால இந்த முக்குணங்கள்ல இருந்து விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆழமான வேரூன்றிய கட்டுண்ட இயற்கை. ஆழமான வேரூன்றிய கட்டுண்ட இயற்கை. 33வது ஸ்லோகம். ஒவ்வொருவரும் முக்குணங்களில் இருந்து பெறப்பட்ட இயற்கையையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகின்றான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு அறிவு சான்ற ஞானிகள் கூட என்ன பண்றாங்க? அந்த இயற்கைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து முக்குணங்கள்ல செயல்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி அடக்குமுறையினால எதையாவது சாதிக்க முடியுமா? ஏன்னா அவனால பௌதீக இயற்கையில இருந்து விடுபட முடியல அப்படின்னா அவனுக்கு அந்த கிடைச்ச அறிவு கூட எப்படிதான் இருக்கும்? வெறும் ஏட்டுக்கல்வியா மட்டும்தான் இருக்கும். இந்த உடல்ல இருந்து ஆத்மா வந்து பிரியுது, இந்த மாயையில இருந்து விடுபடணும், அந்த மாதிரி ஞானமெல்லாம் அவனுக்கு வந்து என்ன ஆகாது? அதுல இருந்து அவனால வெளிய வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனால அந்த இயற்கைய வந்து கடக்கவே முடியாது. ஜட இயற்கையின் முக்குணங்கள கடக்க முடியாது. அவன் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் கூட படிச்சிருக்கலாம். ஆனா இந்த தன்னை உணர்வ, அந்த கிருஷ்ண உணர்வுல அவனால முழுமையா ஈடுபட முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஒரு ஆன்மீகவாதி ஆகணும். அப்படி இப்படின்னு செயற்கையா வந்து யாரால முயல முடியுமா? அப்படின்னா முயல முடியாது. அவங்க எப்பயுமே கிருஷ்ண உணர்வ சிந்திச்சு இந்த உயர்ந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்குரிய வழியா இருக்கும். இததான் ஆழமான வேரூன்றிய கட்டுண்ட இயற்கை. எவ்வளவு வேதங்கள் படிச்சாலும் ஞானிகள் கூட என்ன பண்றாங்க? அந்த முக்குணங்கள்னால அவங்களும் வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த ஜட இயற்கைக்குள்ள செயல்களோட பலன்கள்ல பற்று வச்சிடுறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தன்னை அறியும் விஞ்ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எட்டா கனியாதான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. படிப்படியாக தூய்மை அடைதல். படிப்படியாக தூய்மை அடைதல். புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக் கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்கள் ஆகும். இதுல இந்த விருப்பு வெறுப்புகள் நம்ம வந்து புலன் பொருட்கள் மேல ஆசை வச்சுட்டு அத வந்து ஒழுங்குபடுத்தல அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பக்தி பாதைக்கு அதெல்லாம் இடைஞ்சல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பகவானுக்கு அன்பு தொண்டு ஆற்றுறது மட்டும்தான் எல்லா புலனின்ப செயல்கள்ல இருந்தும் நம்மள வந்து விடுவிக்கும். ஏன்னா எந்த நிலையிலும் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும்? பகவானோட ஸ்மரணத்தோட இருக்கணும். அப்ப புலன்கள் மேல நம்ம பற்று இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு தளத்துல நிலை பெற முடியும். அப்ப படிப்படியா தூய்மை அடையணும் அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சிகள் மேற்கொண்டுகிட்டே வர வரத்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாரி அபாயகரமான விஷயங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். இந்த புலன் இன்பங்கள், புலன் இச்சைகள் இதுல எல்லாம் இருந்து விடுபடணும்னா, நம்ம வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த வாழ்க்கைய வந்து வாழ ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையடைய ஆரம்பிப்போம். ஒருவரின் இயல்புக்கு ஏற்ப செயல்படுவது.
இணைப்பு. அர்ஜுனன் வினவலாம், பற்றுதல் மற்றும் வெறுப்பின் காரணமாக போரில் போராடும் தனது சொந்த கடமையை செய்வதை விட அகிம்சை போன்ற மற்றவரின் கடமைகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? 33 to 35. பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. அர்ஜுனா என்ன கேக்குறாங்க? 33. அர்ஜுனன் வினவலாம், பற்றுதல் மற்றும் வெறுப்பின் காரணமாக போரில் போராடும் தனது சொந்த கடமையை செய்வதை விட அகிம்சை போன்ற மற்றவரின் கடமையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்க? உனது கடமையை செய், மற்றவரின் பாதையை பின்பற்றாதே. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகன பரதர்மா ஸ்வ அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. பகவான் என்ன சொல்லிட்டாங்க? உன்னோட பாதையில நீ உன்னோட கடமையை செய், மத்தவங்களோட பாதையை நீ எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி இருக்கும், அவங்கவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டிருக்கும் கடமைகள், அந்த பௌதீக கடமைகள். அப்ப நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. பகவானுக்கு திவ்யமான தொண்டு செஞ்சு ஆன்மீக கடமைகளாதான் உன்னோட கடமைகள் இருக்கணும். ஏன்னா எப்பனாலும் யாருனாலும் என்ன பண்ணலாம், அவங்களோட நிலைமையில இருந்து வலுவலாம் இல்லையா? விஸ்வாமித்திரர் சத்திரியரா இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்தணரா மாறினாரு. பரசுராமர் அந்தணரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சத்திரியரா மாறினாங்க. இந்த மாதிரி பிறரை நீ ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த பௌதீக இயற்கையோட குணங்களுக்கு ஏற்ப அவங்க அவங்களோட கடமையை செய்யணும். மித்தவங்கள நீ ஃபாலோ பண்ணாத, உன்னோட கடமையை மட்டும் நீ செய்யி. ஏன்னா சத்திரியனுக்கு கொடுக்கப்பட்ட அகிம்சை வழியில், நம்ம கூட நேத்து படிச்சோம், அகிம்சையில் ஈடுபட்டு உன்னோட கடமையை நீ ஃபாலோ பண்ணு. பிறரை இந்த ஜெராக்ஸ் காப்பி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிறரோட வழிமுறைகளை பின்பற்றும் போது, மித்தவங்கள ஃபாலோ பண்ணும் போது அதனால நம்மளுக்கு என்ன வரலாம், வீழ்ச்சிகள் ஏற்படலாம். அதனால உனது கடமையை மட்டும் செய் அப்படின்ட்டாங்க. ஆத்மாவின் எதிரி. தேர்ட் இதையே 4ஆ பிரிச்சுட்டு 4வது பாகம் ஆத்மாவின் எதிரி. இணைப்பு. ராகா மற்றும் துவேஷா பற்றி பகவத்கீதை 3.34 குறிப்பிடுகையில், அர்ஜுனன் இப்போது வேதத்தால் தடை செய்யப்பட்டிருந்தாலும் புலன் பொருட்களின் மீதான ஜீவாத்மாவின் பற்றுதலை பற்றி விளக்குகின்றார். புலன்களின் என்ன கேக்குறாரு அர்ஜுனா என்ன கேக்குறாங்க? ஏன்னா அந்த விருப்பு வெறுப்பு, புலன் உணர்ச்சி பாதைகள்ல விருப்பு வெறுப்பு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் அவன் அந்த தன்னுணர்வு பாதையில போக முடியாது. அது அவனுக்கு தடைக்கல்லா மாறிடும். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், அவங்களோட விருப்பம் இயற்கையாவே பகவான திருப்தி செய்ததா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி இல்லாம புலனுணர்ச்சிக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க திரும்ப பந்தப்படுவாங்க. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம புலன் பொருட்கள் மேல இச்சைப்படுறாங்க இல்லையா, அந்த பந்தப்படுது இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷயங்கள்ல விடுவித்து நம்ம வரணும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, என்னது வேதங்கள்ல கொடுத்திருக்கோ அப்படி அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒரு பெண்ணு மேல ஆசையே படுறோம் அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த கிரகஸ்த அமைப்பு என்ன கொடுத்திருக்காங்க, வேதங்கள்ல கொடுத்திருக்காங்க. கிரகஸ்த அமைப்பு அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து இருந்து அந்த கிருஷ்ண பயிற்சியை மேற்கொள்றது. இப்படிதான் முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா, ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு.
எப்படி வந்து அந்த வேதங்கள் கொடுத்திருக்காங்களோ அதுபடிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம புலன்களை வந்து செயற்கையா அடக்க முடியாது. இயற்கையான முறையில வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்ட முறைகள்ல நம்ம வந்து என்ன சட்ட திட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்களோ அதுபடிதான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு அபாயமுமே இருக்காது. ஏன்னா அந்த புலன்களை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்கான், எத்தனையோ கோடி ஆண்டுகளா அந்த புலனுணர்ச்சி பாதையிலேயே இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கிட்ட வந்து இந்த புலனுணர்ச்சி, இந்த புலனின்ப ஆசைகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமத்தை வெல்லணும் அப்படின்னா கூட நீ என்ன பண்ணு, உனக்கு வந்து இச்சை வந்து அதிகம் இருக்கா அப்படின்னா திருமண வாழ்க்கையில ஈடுபடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உன்னோட அந்த காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3.34ல அதத்தான் உனக்கு கல்யாணம் திருமணத்தை நிகழ்த்தி அந்த காமத்தையோட இத வெல்லு. ஏன்னா அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, திருமணம் செய்வது தப்புன்னுலாம் கொடுக்கல. ஒரே பெண்ணுடன் வாழ்வது அந்த அந்த வேதங்கள்ல கொடுத்திருக்கபடி வாழ்றது அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. மனைவியை தவிர வேறு பெண்ணுடன் தகாத பாலுறவு நம்ம படிப்போம் இல்லையா, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி நம்ம வாழ்றோம் அப்படின்னா அந்த புலன்களை வந்து நம்ம என்ன பண்றோம், கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 3.34ல கொடுத்திருக்காங்க. வேதத்தால் தடை செய்யப்பட்டிருந்தாலும் புலன் பொருட்களின் மீதான ஜீவாத்மாவை பற்றுதலை பற்றி வினவுகிறார். நான் வந்து காமத்தை எப்படி வெல்லணுங்கிறதுக்கு இதெல்லாம் வழி இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இறுதி எதிரியை வெல்வது காமம். 36ல இருந்து 43 வரையிலும் கொடுத்துட்டாங்க. அர்ஜுனா கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு பகவான் வந்து ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பகவான் என்ன சொல்றாங்க, 37ல காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரினம். பகவான் என்ன சொல்றாங்க, அர்ஜுனா காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான எதிரி ஆகும். அப்ப ரஜோகுணத்துல வந்து நம்ம வந்து கிருஷ்ணரோட ரஜோகுணத்தோட சம்பந்தத்தினால கிருஷ்ணர் மேல வந்து நித்தியமான அன்பு வச்சிருந்தா கூட அது கூட என்னமா மாறுமா, காமமா திரிபடையும். எப்படி வந்து பால்ல வந்து புளிச்ச தயிர் ஊத்துனோடனே அந்த பால் வந்து தயிரா மாறுது இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமம் திருப்தி அடையாத போது கோபமா மாறும், கோபம் அறியாமையா மாறும். அந்த அறியாமையினால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திரும்ப திரும்ப இந்த பௌதீக வாழ்க்கை தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ஜீவனோட மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா காமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காமத்தை எப்படி வெல்லணும் அப்படின்னா ஒழுக்கமான வாழ்க்கை, சத்துவ குணத்திற்கு நம்மளோட அந்த வாழ்க்கையை வந்து நம்மளோட தரத்தை வந்து உயர்த்திக்கிட்டா மட்டும்தான் இத வந்து வெல்ல முடியும். அர்ஜுனன் வினவுகின்றான். அர்ஜுன உவாச்ச 36. அதகேன பிரயுக்தோ அயம் பாவம் சரதி பூருஷக அனிச்சன் அபிவார்னேஷ்ய பலாதிவ நியோஜிதக. அர்ஜுனா கேக்குறாங்க, கிருஷ்ணி குலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல் ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான். அப்ப கேக்குறாங்க, பகவானே நீங்க வந்து யாரு, உயிர்வாளிகளோட உயிர்வாளிகளுக்கு அவங்களோட இதயத்துல எப்படி இருக்கீங்க, பரமாத்மாவா இருக்கீங்க. அப்ப இந்த ஜட கலங்கங்கள்ல இருந்து எல்லாம் விடுபடுறான் ஒரு உயிர்வாளி அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், ரொம்ப ஆன்மீகமானவனா இருப்பான், ரொம்ப தூய்மையானவனா இருப்பான். அப்ப அவன் என்ன ஆக மாட்டான், இந்த பௌதீகமான விஷயங்களோட பாவங்களுக்கு வந்து அவன் ஆளாக மாட்டான். ஆனா இந்த ஜட இயற்கையோட தொடர்பு கொள்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், பல வழிகள்ல அவனோட விருப்பத்துக்கு எதிரா பாவ வழிகள்ல அவன் வந்து செயல்பட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கேக்குறாரு. அர்ஜுனா வந்து கேக்குறாங்க.
அப்ப என்ன ஆகும்? அவன் வந்து இந்த மாரி செயல்படும்போது, அந்த உயிர்வாளிக்கு வந்து இயல்பு அவரோட இயல்பு வந்து திரிந்து போயி இதாயிரும் இல்லையா? அப்ப சில நேரம் அந்த உயிர்வாளி என்ன பண்றான்? பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட பாவம் செய்யணும்னு கட்டாயப்படுத்தப்படுறான். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? அ உள்ளிருந்து பரமாத்மாவால் தூண்டப்படுறது அது கிடையாது. இது வந்து என்ன காரணத்தினால நிகழுது? அவனோட கர்ம பந்தனக. அந்த கர்மத்தின் விளைவால் அவன் வந்து திரும்ப என்ன பண்றான்? பந்தப்படுறான் அப்படின்னு. அவன் எதனால தூண்டப்படுறான்? இப்ப அவனுக்கு பிடிக்கவே இல்ல. ஆனாலும் ஒரு பாவ செயல்ல போய் ஈடுபட்டுறான். அப்ப அவன வந்து நம்ம எப்படி வந்து அந்த அந்த இடத்துல நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு அர்ஜுனா கேட்கிறாங்களாம். இறுதி எதிரியை வெல்லுவது காமம். அர்ஜுனன் வினவுகின்றான். அர்ஜுன உவாச்ச. அதான் இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம். பரமனின் அம்சமாகிய உயிர்வாழி, உண்மையில் ஆன்மீகமானவனும், தூய்மையானவனும், எல்லா ஜடக்கலங்கங்களிலிருந்து விடுபட்டவனும் ஆவான். எனவே இயற்கையாகவே பௌதீக உலகின் பாவங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டியவன் அல்ல. அடுத்து காமம் சீரழிவுக்கு வழிவகுக்கின்றது. காமம் ஜட சிக்கலை ஏற்படுகிறது. பகான உவாச்ச காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரினம். பகான் வந்து என்ன சொல்றாங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருதான்? இந்த முக்குணங்கள் தான். இது வந்து என்ன ஆகுது? ரஜோகுணத்துல உருவாகி இந்த காமமா உருவெடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நிலைகளில் காமம் மறைக்கப்பட்டு உள்ளது. எவ்வாறு நெருப்பு புகையாலும், கண்ணாடி தூசியாலும், கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ, அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாளிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. அத சுத்திலும் புகை மண்டியிருக்கு அப்படின்னா, அந்த நெருப்பு எரியிறது கூட தெரியாத அளவுக்கு நெருப்போட அந்த புகை மூட்டங்கள் வந்து மறைச்சிருக்குது. அதே மாரி கண்ணாடியில இருக்கிற தூசி, கருப்பையில் இருக்கிற கரு எப்படி மறைக்கப்பட்டிருக்கோ, அதே போல காமமும் தனது பல்வேறு தோற்றங்களின் மூலம் உயிர்வாளியை மறைத்துக் கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பையில இருக்க குழந்தையால அசைய முடியுமா? அசைய முடியாதபடிதான் இருக்கு. அப்ப அந்த கருவுல இருக்க கருப்பைக்கும் என்ன அந்த கருப்பையில இருக்க அந்த கருவுக்கும் ஒரு கதியற்ற நிலை தான் இங்க இருக்கு. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மரம் வந்து எப்படி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அசைவுமே இல்லாம இருக்கோ, அந்த மாரி ஒரு நிலை தான் மனுஷனோட நிலைமை. அந்த தூசி படிந்த கண்ணாடி பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது. புகையினால் மறைக்கப்பட்டுள்ள நெருப்பு மனிதருடன் ஒப்பிடப்படுகிறது. மனித உடல் ஜீவன் தனது கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த மாரி வந்து 3 வகையில காமம் மறைக்கப்பட்டுள்ளது. அத ஒருத்தன் வந்து எப்படி கடக்க முடியும் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு. அத வந்து ஒருத்தன் புதுப்பிச்சுக்கிறது மூலமா தான், அதுல முன்னேற்றம் அடைஞ்சா மட்டும் தான், இந்த 3 விஷயங்கள்ல இருந்து அவன் தப்பிக்க முடியும். அவன் ஜட வாழ்க்கையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு மட்டும் தான் இந்த ஜீவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. அப்ப அத வந்து யார் மூலமா? திறன் மிகுந்த வழிகாட்டி மூலமா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வரணும். அப்படி வந்தா தான் இந்த காமத்திலிருந்து அவனால விடுபட முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வாறு ஜீவாத்மாவினை மறைக்கும்? காமம் சீரழிவிற்கு காமம் சீரழிவிற்கு வழிவகுக்கிறது. காமம் ஒருபோதும் தணியாது. ஆவருத்தம் ஞானம் ஏதேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனான வேச்சனா. அப்ப என்ன சொல்றாங்க? இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும், நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகிறது. அப்ப ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு. அதுல போய் எரியிற பொருள்கள அந்த எரியிற பொருள் மேல ஏதோ பேப்பரோ, இல்ல ஒரு எண்ணெயோ போய் ஊத்துனா என்ன ஆகும்?
திரும்ப வந்து ரொம்ப ஃபாஸ்டா எரிய ஆரம்பிக்கும். அப்படிதான் வந்து இந்த காமம் வந்து இருக்கும். அதுக்கு என்ன அது வந்து மனுஸ்மிருதியில குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு சாதாரண ஜெயில்ல போய் கைதிகள வந்து போடுறாங்க. அவன் வந்து அங்க ஜெயில்ல இருக்கான். அது போலதான் யார் ஒருத்தவங்க பகவானோட சட்டங்கள மீறுறாங்களோ, அவங்கள வந்து பகவான் என்ன பண்றாங்களாம், இந்த உடலுறவு அப்படிங்கிற அதனால பகவான் வந்து பூட்டி வச்சுடுறாங்களாம். அப்ப அவன் என்ன பண்றான், புலன் இன்பத்த அடிப்படையா வச்சு அவனோட வாழ்க்கை அமையுது. அப்ப அந்த சுகம் இந்த காம சுகம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த உணர்வு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய எதிரியா இருக்கும். ஏன்னா அவன் வந்து திரும்ப திரும்ப புலன் இன்பங்கள்ல தான் மூழ்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காமம் அமரக்கூடிய 3 இடங்கள். இந்திரியாணி மனோபுத்திர் அஷ்யாதிஷ்டான முச்சியதே ஏதேர் விமோகத்யேஷ ஞானம் ஆவருத்திய தேகினம். புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்கள் ஆகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகிறது. அப்ப புலன்களோட எல்லா செயல்களுக்கும் மையம் வந்து என்னது அப்படின்னா மனசுதான். அப்ப அந்த மனசு வந்து என்ன பண்ணுது? அந்த ஆசைகள வந்து நினைச்சு, அந்த ஆசைகள திருப்திப்படுத்துறதுக்காக ஏங்குறதுனால, எல்லா விஷயங்களும் இந்த காமம் வந்து அந்த மனசுல தான் போய் உட்காருது. அப்ப இந்த புத்திய வந்து ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்து வீட்டுக்காரன் மாரி. அப்ப இந்த காமம் வயப்பட்ட ரொம்ப பேராசை பிடிச்சிருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஜடம், மனசு, புத்தி இவங்களோட எல்லாம் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்குவாங்க. அப்ப அந்த அடையாளப்படுத்திக்கிறது எப்படி இருக்கு? திரும்ப திரும்ப அந்த புலனின்ப விஷயங்கள்ல மூழ்கிட்டு தான் இருக்கு. இதுதான் காமம் அமரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலன், மனம், புத்தி. அப்ப இந்த 3 நாள் இந்த உடம்ப வந்து அடையாளம் வந்து படுத்திக்கணும். மனம், புத்தி, ஆ புலன்கள். இந்த 3ம் சேர்ந்து அந்த உடல் இருக்கு இல்லையா? அதனால தன்னை அடையாளம் படுத்திக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அவன வந்து நம்ம வந்து ரிலேஷன்னு சொன்னாலோ, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்தனை பண்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த நிலத்தை வந்தனைக்கு உரியதாக எண்ணுபவனும், உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும், ஒரு குழு ஒரு கழுதையை போன்றோ, ஒரு பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவன் ஆவான். இந்த மாரி புலன் விஷயங்கள்ல முங்கி இருப்பான் இல்லையா? அவனுக்கு வந்து ஆத்ம ஞானமே இல்லாம இந்த காமத்துல, அந்த புலன் இச்சையில இருக்கிறவனோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கோழி தாமத்துக்கு போறோம். அவன் வந்து சும்மா பேரளவு அந்த அந்த தர்சனத்த எடுத்துக்குவான். ஒரு புனித நீர்ல நீராட போறான் அப்படின்னா, அவன் வந்து சும்மா அந்த அதோட மகிமைகள்லாம் தெரியாம, சும்மா குளிச்சுட்டு வர்றதுக்கு தான் போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவன் வந்து அங்க போயி அந்த உன்னதமான மனிதர்கள், அந்த ஞானிகள் அவங்களையெல்லாம் சந்திக்க மாட்டான். அவன் அவன் போறது வந்து அதுல நீராடுறதுக்கு மட்டும் தான் போறான். அப்பேற்பட்டவங்க வாழ்க்கை வந்து ஒரு கழுதையை போலோ, ஒரு விலங்கு மாரி கழுதை, பசு அது மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபுபாதர். ஏன்னா அந்த 3 காமம் அமரும் இடம் மனம், புத்தி, புலன்கள். அதுக்கு வந்து ஆட்படுபவனோட நிலைமை வந்து இந்த மாரி விலங்குக்கு சமமான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமத்தை எவ்வாறு வெல்வது? முதலில் புலன்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம். இணைப்பு. ஒருவர் முதலில் மனம் மற்றும் புத்தியை வெல்ல முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அவை புலன்களை விட சக்தி வாய்ந்தவை. ஜட பொருட்கள் புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதாம், செயற்கையா வந்து அத வந்து வெல்லணும் அப்படின்னு முயற்சிக்க கூடாது. அப்ப எப்படி அந்த புலன்கள வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, இந்திரியாணி பிராண்யாகுர் இந்திரியேப்ய பரம் மனக மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரஸ்து சக. அப்ப அந்த செயலாற்றக்கூடிய புலன்கள் இருக்கு இல்லையா? அது வந்து ஜட பொருளை விட உயர்ந்தது. மனசு வந்து புலனை விட உயர்ந்தது. புலன் வந்து எப்படி இருக்கு? புத்தியை. மனசு வந்து புத்திய விட உயர்ந்தது. அப்ப அந்த புத்திய வந்து ஆத்மா எப்படி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த புலன்கள், அப்புறம் புத்தி, புத்திய விட உயர்ந்தது ஆத்மா. அப்ப இத வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்? அப்படிங்கிறது தான்
இந்த ஞானம். புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. நம்ம பக்தி விருட்சால படிச்சிருக்கோம். நம்ம மனசு வந்து இந்த புலன்கள் வந்து ஆசைப்படும். உடனே அது வந்து நம்ம மனசுக்கு ஆர்டர் பண்ணும். அந்த புத்தி என்ன சொல்லணும்? அது இன்டெலிஜென்ட்டா இருந்தா, இது தேவை, இது தேவையில்ல அப்படின்னு நம்மள என்ன பண்ணணும்? அது கட்டுப்படுத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அந்த புலனடக்கத்துல இருக்க முடியும். இதே வந்து டிஸார்டர்லயும் வரும். ஏன்னா, அந்த மனசு வந்து அவ்வளவு வலிமையா அது என்ன பண்ணும்? ஆத்மா சொல்றத, புத்தி சொல்றத வந்து கேட்காம, அது டிசெண்டிங்கா போச்சு அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஜட உலகத்திலேயே தான் உழண்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பிரபுபாத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாம்புகளைப் போல வலுவுடைய புலன்கள், பல் புடுங்கிய பாம்புகளைப் போல பாதிப்பு இல்லாதவை ஆகின்றன. ஆனால் ஆத்மாவானது புத்தி, மனம், புலன்கள் ஆகியவற்றிற்கு எஜமானனாக உள்ள போதிலும், கிருஷ்ண உணர்வில், கிருஷ்ணருடனான உறவில் அது வலிமை பெறாவிடில், மனக்கிளர்ச்சியால் இழிந்துவிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அப்ப வந்து நம்ம வந்து அந்த புத்திய வந்து திரும்ப திரும்ப நீ அத வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த புலன்களுக்கு, அந்த புலன் இச்சைகளுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணிக்கணும்? ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த புத்தி. அப்படி இல்ல அப்படின்னா, அது வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. அவனால என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரோட அந்த உறவுல வந்து அவனால இருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. நம்ம கூட படிச்சிருக்கோம் இல்லையா? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே நம்ம படிப்போம் இல்லையா? அதத்தான் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக ஞானத்தின் கிருஷ்ண உணர்வு மூலமாக தொடர்ந்து மனதை நிலைநிறுத்துங்கள். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்சப்த சம்சப்ய யத்மானா ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராஷதம். இத மாதிரி ஜடப்புலன், மனம், புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவாக ஆன்மீக புத்தியினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள முடியும். அப்ப இந்த காம உந்துதல்கள் வந்து வரும். அப்ப இந்த ஜட இயற்கையை பூரா ஆளணும் அப்படிங்கிற ஆசையும் ஒருத்தனுக்கு கண்டிப்பா வரும். அவனும் என்ன பண்ணுவான்? இந்த மாரி ஆசைகளுக்கெல்லாம் அவனும் ஈஸியா வசப்படுவான். ஏன்னா, அ ஒரு ஒரு ஜடத்தோட ஆசை என்ன? உயிர்வாளியோட ஆசை என்ன? இந்த ஜடங்கள பூரா அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஆசைதான் இல்லையா? அப்ப இந்த ஆசைகளை எல்லாம் வந்து மனத உறுதியா வச்சுக்கிட்டு ஆன்மீக பலத்தினால மட்டும்தான் நம்மளால வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அப்ப இந்த 3வது இதுல மனத்தை வந்து எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும்? பக்தியோட படிநிலைகள் என்ன? யோக பயிற்சியோட வழிமுறைகள் என்ன? எப்படி வந்து அந்த புலன்களை வந்து நம்ம வந்து கொண்டு செலுத்தணும்? அதுக்கு வேதங்கள்ல நம்மளுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? திரும்ப திரும்ப நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம வந்து அர்ப்பணம் ஆக்குறது. நம்ம அந்த செயல்கள் செய்யறதுனால வர்ற பலன்கள்ல பற்று வைக்காம பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. பகவானோட அந்த பயிற்சியை எடுக்கிறது. இதுதான் நம்மள வந்து இந்த புலன் இன்ப விஷயங்கள்ல இருந்து வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா.